ரொம்ப கேவலமா இருந்தது. ஆனா இதனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இதுதான் தீகாக்காரர்கள் யோசிச்சது. கோயில்கள்ல இருந்து உங்களுடைய நம்பிக்கையை எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஒரு அன்மேரிடு கேர்ளையோ இல்ல ஒரு யங் கேர்ளையோ வீட்டுல இருந்து இருக்கிறவங்க அனுப்புவாங்களா? நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இல்லன்ட்டீங்க, உங்ககிட்ட மரியாதை இல்ல, பயம் இல்ல, பக்தி இல்ல. அப்போ உங்ககிட்ட இருந்து அதை நகர்த்திட்டோம்னா நான் என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா செய்யலாம், யாரும் என்ன கேட்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு காலம் வரணும். அப்போ இவர்கள் சொன்னாங்கல்ல, கருப்பையை தூக்கி போடு, தாலியை அத்து போடு, நீ எத்தனை பேர் கூட வேணா இருக்கலாம். அப்போ இது எல்லாமே இந்த சமுதாயத்துல வருது. இந்த மாதிரி கோவில்ல இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா சார்? கண்டிப்பா அவங்களெல்லாம் பனிஷ் பண்ணப்படணும் சார். நான் அதனாலதான் சொன்னேன் சார், இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அறநிலையத்துறை என்ன கேட்டீங்கன்னா அரங்கட்ட துறையாயிடுச்சு. அது வந்து திமுக குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் ஏவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா குடமுழுக்கு வச்சு முதல்வருடைய மனைவி எந்த குடமுழுக்குக்கு போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமை பிக்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு கோயில்ல பேசிக்கும் பொழுது மனசு ரொம்ப வலிக்குது. சாமிக்காக குடமுழுக்கா இல்ல நீங்க பாக்குறதுக்காக குடமுழுக்கான? ஆனால் இவங்க திமுக காரங்க சாமி இல்லைன்னு பேசுவாங்க. உங்க தட்டுல என்ன இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க, ஆனா என் தட்டுல என்ன இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுதான் சமூக நீதினு நீங்க இன்னைக்கு ஆக்கிட்டீங்க. அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. உங்க வீட்டுல ஒரு ஹோமம் நடத்தணும்னா நீங்க ஐயரை கூப்பிடுவீங்க, ஆனால் நீங்க வெளியில போய் என்ன பண்ணுவீங்க? ஜாதி கிடையாது, சமூகம் கிடையாது, பிராமணியத்தை எதிர்க்கிறேன், பிராமணர்களை எதிர்க்கவில்லைன்னு கட்டுக்கட்டா கதையா நீங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சோ இப்படி ரெண்டு விதமாக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இவர்களுடைய விதியா இருக்குது. நாம அதை பாக்குறோம், நம்ம தலையெழுத்தாயிடுச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வரும்போது எல்லாமே இங்க வரவேற்றாங்க. ஆனா அந்த வரவேற்புக்கு மத்தியில நேத்து ஸ்ரீவெல்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில்ல அங்க உள்ள அந்த பூசாரிகள் மது அருந்திட்டு ஒரே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு அங்க இருக்க பெண்கள் மேல விபூதிகளை தூக்கி அடித்து மிகப்பெரிய ஏதோ கோயிலை வந்து ஏதோ ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவில், இந்த கடவுள், இதெல்லாம் எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க? ஆக்சுவலா அதாவது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கறதே ஒரு பித்தலாட்டம். ஏன்னா காலம் காலமாக இதே தமிழ்நாட்டுல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகவே இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கல. அததான் நாம சொல்ல வர்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள், கோர்ட்டு கூட அதுதான் சொல்லியிருந்தது. ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள்ல ஆகம விதி என்ன சொல்லியிருக்கோ அது போல நியமிங்க. மற்ற கோயில்கள்ல எப்போதும் போல எல்லாரும் வந்து அர்ச்சகர்களாக இருக்கதா செய்யறாங்க. இது வந்து மகா பெரியவால இருந்து ஹெச் ராஜா அவர்களுடைய குலதெய்வத்திலிருந்து எங்களோட குலதெய்வம் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் அப்படிதான் இருக்குது. நாங்க இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். அதாவது ஒரு பிராமணராக பிறந்ததாலேயே ஒருத்தர் வந்து கருவறைக்குள்ள போயிட முடியாது. இத சொல்லிதான் இவர்கள் மிகப்பெரிய ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உருவாக்கி அதை அரசியலாக்கிட்டு இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். ஏன்னா ஆராசா அவர்கள் இதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர். அவர் சொல்றார், இந்துக்கள் என்றாலே வந்து அதாவது பிராமணர்கள் தான். அவர்கள் உங்களை வந்து எப்பொழுதுமே இந்துக்கள்னா சூத்திரன்னு உங்களை பாக்குறாங்க, வேற மாதிரி பாக்குறாங்க. இப்படி சொல்லிதான் நமக்குள்ள பிரிவினையை உருவாக்கினாங்க. இன்னைக்கும் நீங்க பாருங்க, எல்லா கோயில்கள்லயும் அதாவது ஆகம விதியில என்ன சொல்லி இருக்குதோ அதுல இருக்கிற மாதிரி அதுல மேல்மலையனூர்ல யாருங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய திருவள்ளூர் புட்லூர்ல ஒரு மிகப்பெரிய அம்மன் கோயில் இருக்கு, அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்குது. அங்க யாருங்க இருக்கிறாங்க? இப்படி எல்லா கோயில்களையும் நம்ம பாக்குறோம். எல்லா ஜாதியினரும் அந்தந்த கோயில்களோட பரம்பரையா யாரு வராங்களோ அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் எந்த ஜாதியினராக இருந்தாலும், பரதவர்கள்ல இருந்து ஆச்சாரியில இருந்து திருவள்ளூர் கம்யூனிட்டியில இருந்து எல்லா வள்ளுவர் கம்யூனிட்டில இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. பண்டாரங்கள், எங்க ஊர் கோயில் எல்லாம் அம்மன் கோயில்ல பண்டாரம்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன கம்யூனிட்டின்னு கூட எனக்கு தெரியாது, அவங்க சொல்றது வந்து பண்டாரம் சொல்லுவாங்க. சோ இப்படி எல்லா இடங்கள்லயும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் கேஸாக நாம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல நீங்க பேசுற அளவுக்கு
மீடியாக்கள் அதை பேசல. ஏன் அப்படின்னா அவர்கள் மற்றொரு பிரிவினர் அப்படிங்கிறதுனால. நீங்க இதை மறந்துடக்கூடாது. இதே போல ஏதாவது தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் நான் இருக்கிறேன். இதே மாதிரி இதற்கு முன்னாடி ஒரு இடத்துல நினைக்கிறேன், ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர் கோயிலுக்குள்ளார ஒரு பெண்கிட்ட தப்பா நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சு. அது எவ்வளவு பெருசாக பிளாஷ் செய்யப்பட்டு ரிப்பீட்டட் நியூஸா போடப்பட்டு இதோட எண்ணம் என்ன அப்படின்னா ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு யாரு செய்தாலும் தவறுதான், சரியா யாரு செஞ்சாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணக்கூடியவங்க தான். இது ரொம்ப கேவலமா இருந்தது. ஆனா இதோடைய எண்ணம் என்ன அப்படின்னா இதுதான் தீகாக்காரர்கள் யோசிச்சது. கோயில்கள்ல இருந்து உங்களுடைய நம்பிக்கையை எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நாளைக்கு அந்த கோயிலுக்கு ஒரு அன்மேரிடு கேர்ளையோ இல்ல ஒரு யங் கேர்ளையோ வீட்டுல இருக்கிறவங்க அனுப்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் எதை நினைத்தார்களோ அதை நோக்கி இது நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது, கடவுளின் மேல ஒரு மரியாதையோ பயமோ பக்தியோ இருக்கக்கூடாது. குழந்தைகிட்ட சொல்லுவாங்க நீ தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்துன்னு. இன்னி வரைக்கும் எந்த சாமியாவது யாரையாவது கண்ணை குத்தி இருக்கா? அப்படி இல்ல. அந்த வயசுல அந்த குழந்தைக்கு அப்படி சொன்னாதான் புரியும். வயசான உடனே நம்ம என்ன செய்யறோம்? நீ செய்யற தவறுகளுக்கு உனக்கு பின்னால தண்டனை கிடைக்கும்னு சொல்றோம். எதற்காக அதை சொல்றோம்? நாளைக்கு நம்ம செத்தா எங்க நரகத்துக்கு போறோமா சொர்க்கத்துக்கு போறோமா நம்ம பார்க்க போறோமா? இல்ல. வாழுகின்ற காலத்தில் அதை அடிப்படையாக மைண்ட்ல வச்சுக்கிட்டு நல்லது செய்யணுங்கிறதுக்காக. அப்போ நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டீங்க, உங்ககிட்ட மரியாதை இல்ல, பயம் இல்ல, பக்தி இல்ல. அப்போ உங்ககிட்ட இருந்து அதை நகர்த்திட்டோம்னா நான் என்ன வேணா செய்யலாம், எங்க வேணா செய்யலாம், யாரும் என்ன கேட்கறதுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு காலம் வரணும். அப்போ இவர்கள் சொன்னாங்கல்ல, கருப்பையை தூக்கி போடு, தாலியை அத்து போடு, நீ எத்தனை பேர் கூட வேணா இருக்கலாம். அப்போ இது எல்லாமே இங்க சமுதாயத்துல வருது. அதுதான் மிகப்பெரிய சமுதாய சீர்கேட கொண்டு வருது. அதற்கு இந்த பீரியட்ல இந்த 4 வருஷம் மிக பெரிதாக அவர்களுக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்லும் போது குறிப்பிட்டு சொன்னீங்க, தீக்காவினர் இது போல செய்தால் இதுக்கு இந்த கடவுள் மேல நம்பிக்கையை மக்கள் இழந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவங்க நினைத்தது கைகூடும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு என்னதான் அனைத்து ஜாதி அர்ச்சகர் அப்படின்னு கோயில்களை நியமிச்சாலும் கிராமம் தோறு நகரம் வரைக்கும் சரி எல்லா ஒரு இடங்களிலுமே குடும்பங்களிலும் ஏதோ ஒரு 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 புண்ணியதானம் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு சிறப்பு பூஜை எதுவும் பண்றாங்க. எல்லாமே அவங்களுடைய எண்ணம் பிராமணர்களை நோக்கி தான் இருக்குது, மற்ற ஜாதியினரை நோக்கி இருக்காது. அந்த ஜாதியை வெறுக்கணும், எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் அப்படி சொல்றவங்க கூட அவங்க வீடுகளில் பிராமணர்களை வச்சுதான் எல்லாம் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இயக்கம், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இப்போ இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தான் நாங்க அப்பவே சொன்னோம் இந்த மாதிரி முறைகள் வேண்டாம்னு அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துருவாங்களோ? இல்ல, அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம நினைக்க தேவையில்லை. அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதாவது இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம், சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணலாம். தமிழ்ல அர்ச்சனை பண்ண கூடாதுன்னு எந்த இந்து கோயில்லையுமே கிடையாது. அது கூட எவ்வளவு பெரிய அரசியல் ஆக்குறாங்கன்னு பாருங்க. எந்த இந்து கோயில்லையாவது யாராவது தமிழ்ல அர்ச்சனை பண்ணி தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் நான் அந்த சாமியை எப்படி சொல்லி அர்ச்சனை பண்ண வைக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே. அப்ப நான் உங்களை சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணுன்னு சொன்னா பண்றாங்க. அப்ப அது போல என் வீட்டு விழாக்கள்ல நான் யார கூப்பிடணும் அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்றேன். நீங்க முடிவு பண்ண முடியாது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்க தட்டுல என்ன இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க, ஆனா என் தட்டுல என்ன இருக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுதான் சமூக நீதினு நீங்க இன்னைக்கு ஆக்கிட்டீங்க. அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. உங்க வீட்டுல ஒரு ஹோமம் நடத்தணும்னா நீங்க ஐயரை கூப்பிடுவீங்க, ஆனால் நீங்க வெளியில போய் என்ன பண்ணுவீங்க? ஜாதி கிடையாது, சமூகம் கிடையாது, பிராமணியத்தை எதிர்க்கிறேன், பிராமணர்களை எதிர்க்கவில்லைன்னு கட்டுக்கட்டா கதையா நீங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கங்க. இந்த சாமி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த ஐயரை கூப்பிட்டு பூஜை பண்றதோ இல்ல ஹோமங்கள் வளர்த்துறதோ நீங்க என்னவாக சொன்னாலும் கூட என் வீட்டுக்கு என்ன வேணுங்கிறத நான் முடிவு பண்ணுவேங்க அப்படிங்கக்கூடிய இடத்துலதான் இன்னைக்கு ஒரு 90% ஆஃப் த பீப்புள் ஸ்டில் இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. நாம எத்தனை சுத்தி 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 பிரச்சனைகள் கொடுத்தாலும் எவ்வளவு தூரம் அடிச்சாலும் இவங்க அந்த கோயிலை விட்டு விலகாம இருக்காங்களே. நான் திருச்செந்தூர் கோயில், அதாவது திருச்செந்தூர் கோயில திருப்பதி கோயிலோட கம்பேர் பண்ணுவாரு. ஆனால் திருப்பதி கோயில்ல என்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்திருக்காங்க, நாம இங்க பக்தர்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்திருக்கோம். நீங்க இன்னைக்கு போய் மாங்காடு கோயிலுக்கு பாருங்க, சைஸ்ல உள்ளவங்க இப்படி நேர கோயிலுக்கு போக முடியாதுங்க. இப்படி நேரம் நீங்க போக முடியல. அந்த அளவுக்கு இடுக்கா பேரிகார்டை நீங்க போட்டு வச்சிருக்கீங்க கோயிலுக்குள்ள போற வரைக்கும். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆனா நீங்க கேட்டா பாருங்க, வெளியில உள்ள கோயில் இதுல மட்டும் ஒரு ரேம்ப் வச்சிருப்பாங்க.
கேட்டா சொல்லுவாங்க எல்லாரும் வரலாம், பிசிக்கலி சேலஞ்சு கூட வரலான்னு. என்னை அளவு இருக்கக்கூடியவர்கள் கூட நேராக போய் சாமி கும்பிட முடியாம சைட்ல பார்த்து போற அளவுக்கு நெருக்கி நெருக்கி அத்தனை கூட்டத்தை அங்க உருவாக்கி அதுல காசு சம்பாதிக்கிறது. நான் 10 லைன் அங்க இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? காசு இருக்கிறவன் ஒரு 100 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கி போய் நிப்பான், 500 ரூபாய் கொடுத்து போய் வாங்கி நிப்பான். இதுதான் நீங்க எதிர்க்க. அப்ப வந்து மத்தவங்களுக்கு அந்த கோபம் வருது. ஏன் மற்ற இடங்கள்ல காசு கொடுத்து நீங்க இன்னைக்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி நீங்க கிடையாது உங்களுக்கு. அதே இது சிதம்பரம் போனீங்கன்னா உங்களுக்கு அங்க கிடையாது. அதே போல இருக்கக்கூடிய தனியார் கோயில்கள்ல உங்களுக்கு அது இல்ல. ஏன் உங்க கோயில வச்சிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு உண்டியல்ல கண்ணு இருக்குது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க வந்து திருப்பதியோட கம்பேர் பண்ணா அந்த வசதி உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ல. அப்ப எவ்வளவு அடிச்சாலும் அங்க மயங்கி உழுறான், சாவுறான், பிள்ளைங்க பாலுக்கு அழுவுது, அத்தனை இருந்தால் கூட கட்டுக்கடங்காமல் இந்த நம்பிக்கை மக்கள் வந்து கோயில் மேல வைக்கிறாங்களே, கடவுள் மேல வைக்கிறாங்களே, இதை என்ன செய்யறது? இதுதான் இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இல்ல, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, அதாவது இந்த ஒரு சம்பவமானது ஒரு பிராமணரா இருந்தா இந்நேரம் மொத்த மீடியா வெளிச்சமா அங்க விழுந்திருக்கும், இது மிகப்பெரிய பேசுபொருளா கண்டிப்பா. மாறி இருக்கும். ஆனா இது ஏன் மாறல? என்ன காரணம்? ஏன்னா அவர் இன்னொரு வகுப்பினருங்க. ஆக்சுவலா இதே மாதிரி 2-3 சம்பவங்கள் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ஓவரா பேசுவாங்க, அதாவது பிராமின்னு நினைச்சுக்கிட்டு ஓவரா பேசுவாங்க. ஒரு சில இஷ்யூஸ் நான் வீடியோஸ் கூட வச்சிருக்கேன். அதற்கு பிறகு அவர் மற்ற சமூகத்தினர் அப்படின்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. இதுதான் இங்க, அதாவது தப்பை தப்பாக பார்க்காமல் அதை கூட ஜாதி ரீதியாக, அதாவதுங்க ஒரு பொண்ணை வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகுது. அது வந்து முஸ்லிம் பொண்ணா இருந்தா என்ன, பிராமண பொண்ணா இருந்தான்னா, தலித்து பொண்ணா இருந்தான்னு ஒரு பெண்ணுக்கு இங்க அநீதி நடக்குது. ஆனால் நீங்க பாருங்க, ஒரு தலித்து பெண்ணை அப்படின்னு போடுவாங்க, ஒரு இஸ்லாமிய பெண்ணைன்னு போடுவாங்க. ஆனா இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ நீங்க பிரச்சனையா பார்க்காம அதுலயும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து அதை எப்படி இஷ்யூ ஆக்கலாம், அதுல எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல கடைசியா ஒரே கேள்வி என்னன்னா, அதுல இந்த மாதிரி கோவில்ல இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கும் போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்து அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களா? சார் கண்டிப்பா அவங்கள எல்லாம் பனிஷ் பண்ணப்படணும் சார். நான் அதனாலதான் சொன்னேன் சார், அதாவது திருச்சி கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ரங்கராஜ நரசிம்மன் நினைக்கிறேன், அவர் அவ்வளவு கேஸ் போடுறாரு, எல்லாம் செய்யறாரு, சுவாமி திருமேனியே காணாம போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ என்கிட்ட கேட்டப்போ நான் சொன்னேன், சுவாமி திருமேனி காணாம போகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய ஐயருக்கு தெரியாம காணாம போகாது. யோசிச்சு பாருங்க. அவர்தான் அந்த சாமிய அந்த உற்சவரையும் தூக்கி வச்சு டெய்லி அபிஷேகம் பண்றாங்க. இன்னைக்கு அது காணாம போச்சு அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்காங்க. அந்த காரணமா இருக்கிறவருக்கு பயந்து நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தவறு செய்தவர்களே, உங்க மேலைக்கும் அது வந்து என்ன பனிஷ்மெண்ட் உண்டோ அதை கொடுக்கணும். இதுதான் நான் சொல்றேன். இதுதான் பகுத்தறிவுங்க. இவங்க சொல்றதுக்கு பேரு பகுத்தறிவு இல்ல. பகுத்தறிவுங்கிறது என்ன? ஒரு விஷயத்த ஒரு அனாலிஸ் பண்ணி அது எது தப்பு எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறது தான் அதனால அது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது பிராமினாகவே அதுக்குள்ள இருக்கட்டுமே. அதுல 3 பேர்ல ஒருத்தர் பூணல் போட்டிருந்ததாக ஒரு சில காட்சி எனக்கு பாக்குறேன், எனக்கு அது கரெக்டா அந்த விஷுவல்ஸ் தெரியல. அது யாரா இருந்தா என்னங்க, அது பிராமணனா இருந்தாலும் செய்யணும், அதர் கேஸ்டா இருந்தாலும் செய்யணும். சாமி கோயிலுக்குள்ள இதை செய்யறது நீ தப்பு அப்படின்னா யாரு செஞ்சாலும் தப்புதான், அவ்வளவுதான். இந்த அளவுல எடுத்து நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு அது வரும். ஆனால் இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நேரம் கூட விளக்கேற்ற முடியாமல் நான் பிறந்த ஊர்ல உள்ள கோயிலுக்கு இந்த மே மாசம் போயிட்டு வர்றேங்க. அம்மன் கோயிலுக்கே அது வந்து இப்ப அரசு எடுத்துக்கிச்சு. அந்த கோயில் 2 கோயில், அங்க பெருமாள் கோயிலையும் அம்மன் கோயிலையும் எடுத்துக்கிச்சு. அந்த கோயில்ல 2 கோயில பாத்தீங்கன்னா, ஒரு கோயில்ல ஒரு நேரம் தான் பூஜைக்கு, இன்னொரு கோயில் அம்மன் கோயில் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் கோயிலையே திறக்கிறோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு போய் நிக்குது பாருங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அறநிலையத்துறை என்ன கேட்டதுன்னா அரங்கட்ட துறையாயிடுச்சு. அது வந்து திமுக குடும்பத்திற்கும் திமுகவிற்கும் ஏவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா குடமுழுக்கு வச்சு முதல்வருடைய மனைவி எந்த குடமுழுக்குக்கு போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமை பிக்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்கன்னு கோயில்ல பேசிக்கும் பொழுது மனசு ரொம்ப வலிக்குது. சாமிக்காக குடமுழுக்கா இல்ல நீங்க பாக்குறதுக்காக குடமுழுக்கான? ஆனால் இவங்க திமுக காரங்க சாமி இல்லைன்னு பேசுவாங்க.
கடந்த 4 வருஷமா பாருங்க, தேரோட்டமா இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், சொர்க்கவாசல் திறக்கிறதாக இருக்கட்டும், அத்தனையிலையும் அமைச்சரும் அமைச்சர் குடும்பங்களும் முன்னால போய் நின்னு அதற்காக மற்ற சாதாரண பொதுமக்களை சாமி கும்பிட கூட போக விடாம வச்ச காலம், அவ்வளவு தூரம் அஜிடேட் ஆகி மக்கள் பேசினதெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இப்படி 2 விதமாக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இவர்களுடைய விதியா இருக்குது. நாம அதை பாக்குறோம், நம்ம தலையெழுத்தாயிடுச்சு. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுரையில முருகன் மாநாடு நடந்துச்சு. அது குறித்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது பவன் கல்யாண் பத்தி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, யாரு பவன் கல்யாண், அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. திமுகவினருக்கு இந்த மாநாடு சுத்தமா பிடிக்கலையோ, கண்ணை உறுத்தி விட்டதோ? பவன் கல்யாண் ஒரு இந்திய பிரஜை. அவர் இந்தியாவிற்குள்ளார எங்க வேணா போறதுக்கு உரிமை இருக்கு. இது திமுகவுடைய மாநாடு இல்ல. அப்படி இல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமாக இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா ஒரு கோயில்ல தேர் திருவிழா வரும் பொழுது ஒரு பர்டிகுலர் தெரு வழியா நீங்க தேரை இழுக்க முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி கடைசியில போலீஸ் அந்த தேரை இழுத்து விட்டதை நாம பாக்குறோம். இந்த அளவுக்கு தான் இவர்களுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு இருக்குது. ஒரு தர்கா இருந்தது, ஒரு மசூதி இருந்ததுன்னா அந்த வழியா நீ சாமி சிலைய கொண்டு போகாத, பிரச்சனை வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டம் ஒழுங்க சந்தி சிரிக்க வச்சுட்டு இவங்க சாமிய பத்தியும் மத்தத பத்தியும் பேசுவாங்க. இது என்ன பாகிஸ்தானா? இங்க இவங்கதான் வரணும், இவங்கதான் வரக்கூடாதுன்னு அவன் சொல்றதுக்கு இந்தியாவுக்குள்ளார இப்ப காஷ்மீர்ல கூட யார் வேணா போகலாம். முந்திதான் காஷ்மீருக்கு நீங்க போகணும்னா உங்களுக்கு பயப்படணும், ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடே அப்படி ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஏன்னா இங்க பெண்களுக்கு எதிராக ஏற்படுற வன்முறையாக இருக்கட்டும், தினமும் மாணவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளமாக இருக்கட்டும். நேத்து ராத்திரி நம்ம பாக்குறோங்க, ஒரு இந்து முன்னணி தலைவரை வெட்டி கொன்னுட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்போ நீங்க என்ன தார்மீகம் உங்களுக்கு இருக்கு? ஒரு சாமி கும்பிட வரவனை, இதே பழனிக்கு நீங்க மாநாடு நடத்துனீங்கல்ல, அங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க, எந்த கண்ட்ரில இருந்து வந்தாங்க? அப்போ நீங்க நடத்துற மாநாடுனா யாரு வேணா எந்த நாட்டுல இருந்து வேணா வரலாம். ஆனால் ஒரு பிரிவினர் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இவர் யாரு இங்க வர்றதுக்கு? அப்புறம் யூபியில போய் நடத்தினான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்ப உங்களால சட்டம் ஒழுங்க பேண முடியாதுன்னா நீங்க அதை அட்மிட் பண்ணிக்கோங்க. நாங்க இன்எஃபிஷியன்ட். அதை தலைவராக சட்டம் ஒழுங்குக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியது யாரு? அதோடைய அமைச்சராக இருக்கக்கூடியது யாரு? முதல்வர் ஒத்துக்கட்டும், என்னால எதுவுமே செய்ய முடியலங்க, வி ஆர் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு ஒத்துக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இன்னி வரைக்கும் அவங்க அது பெர்மிஷன் கொடுக்கலையே, அதுக்கு பிறகும் கூட அவங்க கோர்ட்டுக்கு போய் தான் அந்த பெர்மிஷனை வாங்கியிருக்காங்க. இவர் யாருங்க? இந்திய குடிமகன், எங்க வேணா இந்த நாட்டுக்குள்ள சுதந்திரமா போகலாம். அதை கேட்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்க ஓமந்தூரார்ல கலைஞருடைய சிலையை திறந்தீங்கல்ல, கருணாநிதி சிலையை திறக்கிறதுக்கு யார கூப்பிட்டீங்க? கல்கத்தால இருந்து ஒடிசாவில இருந்தும் கூப்பிட்டீங்கல்ல. அவங்களுக்கும் இந்த கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சிலையை திறக்கிறதுக்கு உங்களால அடுத்த மாநிலத்தில இருந்து வர வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா தண்ணிய போய் கேட்க முடியல கர்நாடகாலையும் கேரளாலையும். ஆனா அவர்களை கூப்பிட்டு வச்சு வக்ஃபு போர்டுக்கோ இல்ல மத்ததுக்கோ மீட்டிங் நடத்த முடிஞ்சது இல்ல உங்களால. நீங்கெல்லாம் இத பத்தி பேசலாமா? பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா ஒரே ஒரு தகுதி இருக்குது, அதிகாரம் அவர்கள் கையில இருக்குது. அதனால அவர்கள் என்ன பேசினாலும் நம்ம கேட்கிற இடத்துல இருக்கும். அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, அப்படி பவன் கல்யாண் யாரு அப்படின்னு கேட்கும்போது, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வருவது போல, நீ எங்களோடு நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, இல்ல அங்கே கொஞ்சம் விளையாடும் மென்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னு தான் நான் கேட்கக்கூடும் அப்படிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்களோ, அதனாலதான் அப்படி சொல்றாரோ? இவங்களுடைய கட்சியில துணை முதல்வர்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவர் இந்த கட்சிக்காகவும் அவங்க கட்சிக்காகவும் அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டுக்காகவும் என்ன செஞ்சாருன்னு நீங்க ஒரே எலெக்ஷன்ல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து துணை முதல்வர் பதவி கொடுத்து வச்சீங்க. நான் அப்ப கேட்கட்டுமா, எங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எப்படி அவரை துணை முதல்வர் ஆக்குனீங்கன்னு நாம கேட்கலாமா? ஒருவர் இந்த மாநிலத்துக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிறதுக்கு இந்த மாநிலத்துக்கு அவர் என்ன செய்யணும்? இந்த மாநிலத்துல இருக்கிற துணை முதல்வரை ஒண்ணும் செய்யாம இருக்கும்போது ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்பேன்னு பொய் சொல்லுங்க, அது பொய் தானே? ரகசியம் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ராட் பண்ணி இதெல்லாம் செய்யும் போது அவர் வர்றதுக்கு இங்க என்ன உங்களுக்கு கஷ்டம்?
அதே நேரத்துல அவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு தைரியம் இருந்தால் சென்னையில ஏதாவது ஒரு தொகுதியில வந்து நின்னு வெற்றி பெற்று விட்டால் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு டக்குன்னு அமைச்சர் சேகர் பாபு. நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்கு முன்னாடியே வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க. கவர்னருடைய விஷயத்துக்கே அதற்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. கவர்னர்கிட்ட வந்து இவர் உரண்டை இழுக்கிறதுன்னு வடிவேலு பாஷையில சொல்லணும்னா, உரண்டை இழுத்து என்ன சொன்னாரு, நீ பீகார்ல போய் நின்னா கூட பரவாயில்ல, ஒரு இடத்துல வந்து நீங்க ஜெயிச்சிருங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, சரிங்க அவரு ஜெயிப்பாரு, ஜெயிக்காம இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு சொல்றேன். ஒரு டிஎன்பிஎஸ்சில ஒரு குரூப் 4 எக்ஸாம் நேர்மையா எழுதி நீங்க பாஸ் பண்ணுங்க, நான் யூபிஎஸ்சி கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கெல்லாம் இத பத்தி பேசலாமா சொல்லுங்க பாப்போம். அஹ் அஹ் முந்தா நாள் திருவள்ளுவருக்கு விழா வள்ளுவர் கோட்டத்துல நடக்குது. அதுல என்ன குறளை எப்படி முதல்வர் சொன்னாரு? முயற்சி மதில் திருவினையாக்கும் மேல் பூனையா, முயன்றின்மை. பூனை மேல் மதில். இவங்கெல்லாம் அதை பத்தி பேசலாமா சொல்லுங்க? அது வந்து 1934 கோடின்னு வாசிக்கிறாரு. 1934 கோடி. இந்த லட்சணத்துல இவங்க எல்லாம் இருந்துட்டு இவங்க அடுத்தவங்களை பார்த்து பேசுறாங்க. நீங்க சொன்னது அந்த முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இளமை புகுத்தி விடும் அப்படின்னு முதல்வர் சொல்லணும் உம் சொல்றீங்களா? நான் ஒண்ணு சொன்னேங்க, இது மாதிரி 100 இருக்கு, டக்குனு ஞாபகத்துக்கு வரல. ரீசெண்டா உள்ளது ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வந்தது. மதில் மேல் ம். பூனையா, பூனை மேல் மதிலா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம இதை ம். எப்படி எடுத்துக்கிறோம்? வந்து டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையில நாம கடந்து போய்கிட்டே இருப்போம் இல்லையா? நாம அவர்களை குறை சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லலாம்? ஒரு ஆராசா அவர்கள் ஒரு மத்திய இதுல வந்து பார்லிமெண்ட் மெம்பரா இருக்காரு, ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து என்ன பேசுறாரு? இடியட்னு பேசுறாரு. அப்ப நாம உங்களை பார்த்து என்ன பேசணும்? ஒரு ஒரு குரலை ஒழுங்கா சொல்ல தெரியல, வள்ளுவர் கோட்டத்துல விழா வச்சிருக்கிறீங்க, ஃபுல் மேக்கப்ல போட்டோ ஷூட்டுக்கு வரீங்க, இதெல்லாம் நாம பேசலாமா? நாம இதெல்லாம் பேச மாட்டோம், ஏன்னா நாம திராவிடம் இல்ல. ஓகே மேம். சேகர் பாபு அதே நேரத்தில் இன்னொரு கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 21,000 கோயில்களும் இதுவரைக்கும் 3,117 கோயில்களுக்கு வந்து நாங்க குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். இதை விட எங்க இந்த ம். ஒரு திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்க நிற்கக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது. நாங்க இந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். நாங்க தான் உங்களுக்கு வேணுமா இல்ல உங்களுக்கு சங்கிகள் வேண்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்தினாரு, எந்த காசுல எடுத்து நடத்தினாரு? அதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. தமிழ்நாடு அரசு கோயில்களுக்கு காசு ஒதுக்கி அதுல குடமுழுக்கு நடத்துனீங்களா, இல்ல இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருந்து அந்த கோயில்கள்ல வர்ற வருமானத்தை எடுத்து நீங்க நடத்துனீங்களா, இல்ல கோயில் குடமுழுக்குன்னே தனியா ரசீது போட்டு காசு வாங்கி அதுல நடத்துனீங்களா? இப்போ நான் 2 நாள் நேத்திக்கு நினைக்கிறேன், திருச்செந்தூர்ல அன்னதானம் கொடுக்கறதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலான்ட்டு ஒரு செய்தி வந்தது. எதுக்கு பொதுமக்கள் கொடுக்கணும்? ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணம் அங்க இருக்குது. ஏன்னா அதுலயும் எவ்வளவு தூரம் ரசீது போட்டு காசு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொந்த கணக்கு. தமிழக அரசு, ஓகேங்களா, தமிழக அரசினுடைய காசுல குடமுழுக்கு நடத்திருந்தீங்கன்னா நீங்க இந்த வாயை பேசலாம், நாங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கேட்போம். நீங்க ஹஜ்ஜுக்கும் வக்ஃபு போர்டுக்கும் 2வது ஹஜ்ஜு பயணிகள் தங்கறதுக்கும் நங்கநல்லூர்ல இடம் கட்டுறதுக்கும் சந்தன கட்டை குடுக்கறதுக்கும் தமிழக அரசு கஜானால இருந்து குடுக்குறீங்க, சர்ச்சுக்கு குடுக்குறீங்க, கோயில்களுக்கு என்ன குடுக்குறீங்க நீங்க பேசுறீங்க? மேம் இந்த முருகர் மாநாட்டுல எல்லாமே சிறப்பா முடியும் பட்சத்துல இந்த அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு. ஆனா அங்க திரையிடும் போது வந்து பெரியார் அண்ணா அவங்கள வச்சு இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுற மாதிரி ஒரு காட்சி வந்துட்டு போச்சு. சோ இதனால அதிமுக பாஜக கிடையாது விரிசல் அப்படின்னு ஒரு சலசலப்பு போற ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படியாவது அந்த கூட்டணியில ஓட்டையை போட்ட முடியாதா அப்படின்னு மிகப்பெரிய அளவுல வேலை நடக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க காமிக்கப்பட்ட காணொளியில ரொம்ப தெளிவா இருந்தது. இன்னி வரைக்கும் பெரியார், அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, இந்து முன்னணி வர வேண்டிய தேவை என்னன்னு காமிக்கிறாங்க. நாங்க ஏன் வந்தோம், எப்படி எதற்காக நாங்க வந்தோம்னு நல்லா யோசிச்சு பாருங்க. பெரியார் வந்து இன்னி வரைக்கும் அவர்கள்லாம் குறிப்பாக இந்து கடவுள் மறுப்பாளர்கள், நான் பொதுவா கடவுள் மறுப்பாளர்கள் கூட சொல்ல மாட்டேன், இந்து கடவுள் மறுப்பாளர்கள், கோயில் சிலைய உடைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க செஞ்சாங்க. அப்போ அண்ணா அங்க இருந்தாரு. அதற்கு பிறகுதான் அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாறினார். ஓகேங்களா? சோ அப்போ அண்ணாவும் பெரியாரோடு இருந்தார். பெரியாரோட இருக்கும்போது அவருக்கும் அந்த கடவுள் மறுப்பு இருந்தது. ஒரு வரலாற சொல்லும் பொழுது
அதை எப்படி பாதிய மறைச்சு நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்றதுக்காக பாதிய மறைக்க முடியுமா? அதனால அதை போட்டது. அதற்கு பிறகு அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாரு. அது அந்த தேவையை இன்னைக்கு பாதையை மாத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதற்கு பிறகு நீங்க எம்ஜிஆரை பார்க்கலாம், நம்ம வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்கலாம், முழுக்க கடவுள் சைடு வந்தவங்க தான். அப்போ அவர்கள் அவர்களுடைய வரலாறை சொல்லும் பொழுது இதுதான் உண்மையான வரலாறை சொல்றது. நான் இன்னைக்கு என் மேடையில அண்ணா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக, அண்ணா ஏடிஎம்கே இருக்குங்கிறதுக்காக நான் அண்ணாவை மறைச்சிட்டு ஒரு ஹிஸ்டரிய பொய்யா எழுத முடியாது. அவர் பெரியாருடன் இருந்த பொழுது கடவுள் மறுப்பாளராக இருந்தார். அவர் அரசியலுக்கு வரும் பொழுது அந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து மாறி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாரு. அந்த ஹிஸ்டரிய சொல்லும் போது சொன்ன விஷயத்தை வச்சு எப்படியாவது இவங்க பிரிச்சுட்டா நமக்கு வந்து ஜெயிப்பு உறுதியாயிடுமே அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவை அது நடக்காது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.